தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் பிளியனூர், குள்ளனூர், நாகதாசம்பட்டி, கொட்லுமாரம்பட்டி, கௌரிசெட்டிப்பட்டி, பிக்கம்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு எழுச்சியா இருக்கு. எல்லா கிராமமும் போனா அப்பா செஞ்ச சாதனைகளை சொல்றாங்க. ஒரு சிலர் சும்மா இவங்க இந்த Facebookல போடுறாங்களா, அவங்க வந்து அவங்களா தூண்டி விட்டு அதனுடைய பொறாமை அது தாங்க முடியல, அவங்களால இப்படி இதாயிடுச்சுன்னு சொல்லி வேற எந்த காரணத்தை சொல்ல முடியுங்களா சொல்லுங்க போலாம். இது ஒன்றை மட்டும் சொல்றாங்க, அது வந்து அவங்களுடைய இயலாமையை காட்டுது, அவருக்கு தோல்வி பயத்தை காட்டுது. தோத்துருவோம்னு சொல்லி வேற எதுவுமே அவங்க சொல்றது இல்லை. இது ஒன்னே காரணமும் இல்லை, இவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஒரு காரணத்தை என் மீதும் தந்தையார் மீதும் குற்றம் சாட்டுறது ஒண்ணுமே இல்லை. துரோகின்னு சொல்லி அது கொஞ்சம் அற்ப சிலர். இது வரைக்கும் யாரை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல. காடு வெட்டி குருக்கு செய்யாத துரோகமா சொல்லுங்க. அவர் வந்து உயிரோடு இருந்தப்ப வந்து சிங்கப்பூருக்கு கூட்டு போயிருக்கலாம். அவர் இரங்கல் உரையில வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, அதனால நான் கூட்டு போகலன்னாரு. ஆனா வந்து அதுக்கு அடுத்த நாளே பலர் வந்து திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தார்கள். அவர்களுடைய பாஸ்போர்ட் வரைக்கும் லைவ்ல இருந்தது. ஆனால் வந்து பொய்யாக சொல்லி இது மாதிரி அவர்கள் உழைத்தவர்களை வந்து துரோகிகள் இல்லை, அவர்களுக்கு வந்து தேவையான சமயத்தில் உதவி செய்யாதது தான் அன்புமணியின் குணம். இதுதான் நிஜம். அவர் வந்து எம்பியாக இருந்தபோது இங்கு வந்து பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து என்னுடைய நண்பர்களை வைத்து இங்கு ஒரு தொழில்துறை வளம் பெறும் கான்ஸ்டிடுவன்சியாக தருமபுரியை மாற்றுவேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அவர் வந்து தேர்தல் வந்து தருமபுரி மக்களை வந்து அவரும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இருக்கும் GK மணி அவர்கள் தான் உண்மையான விசுவாசி. அவர் வந்து யாருக்குமே துரோகம் செய்யவில்லை என்பதுதான் நிஜம். துரோகம் செய்வதெல்லாம் அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினர் மட்டும்தான். விசுவாசத்துக்கு பெயர் என்றால் அது GK மணி தான். அவர் வந்து என்னுடைய தந்தையாருடன் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த போதும் பணியாற்றியிருக்கிறார். அதற்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் மேல் இருந்த அன்பினால் வன்னியர் சங்கத்தில் சேர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு GK மணி அவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவர் என்றைக்குமே யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டார். கலைஞருக்கு வந்து மாறன் மனசாட்சியாக இருந்த மாதிரி டாக்டர் ராமதாஸின் மனசாட்சி என்பது GK மணி தான் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.